Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கேட்பாரற்று நின்ற காருக்குள் ஒருவர் இறந்து கிடந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையின் ஓரமாக கேட்பாரற்ற நிலையில் நின்ற கார் ஒன்றில் ஒருவர் இறந்து கிடந்தது தெரியவந்தது. விசாரணையில் அகிலி கிராமத்தைச் சேர்ந்த 45 வயது நபர் அமல்ராஜ் அமெரிக்காவிலும் அதைத் தொடர்ந்து ஆந்திராவிலும் ஆயராக பணியாற்றி வந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் சோத்துப்பாக்கத்தில் குடியேறி ஆயராக பணியாற்றிய அமல்ராஜ் கொலை செய்யப்பட்டாரா என்பது குறித்து விசாரிக்கப்படுகிறது. திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே பட்டப்பகலில் மதுபோதையில் 2 இளைஞர்கள் தாக்கிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பொதுமக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் மதுபோதையில் இளைஞர்கள் வந்த இருசக்கர வாகனம் மோதியதாக கூறி 2 இளைஞர்களும் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டனர். அவர்கள் பேகம்பூர் பகுதியைச் சேர்ந்த நசீர் மற்றும் அசார் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீதான பயம் இல்லாததால் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தனியார் திருமண மண்டபத்தில் நடந்த திருமண விழாவில் 30 சவரன் தங்க நகைகள் மற்றும் 10 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மணமகள் அறையில் வைக்கப்பட்டிருந்த 30 சவரன் தங்க நகைகள் மற்றும் 10 லட்சம் ரூபாயை இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை குனியமுத்தூரில் விடுதி உரிமையாளர் வீட்டில் 40 சவரன் நகை மற்றும் 21 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. குனியமுத்தூரைச் சேர்ந்த செல்லதுரை வீட்டில் சுரேஷ் என்பவர் பணியாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக செல்லதுரை வீட்டிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக 40 சவரன் நகை மற்றும் 21 லட்சம் ரூபாயை சுரேஷ் கொள்ளையடித்ததாக தெரிய வருகிறது. நகைகள் மாயமானதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த செல்லதுரை அளித்த புகாரின் பேரிலான விசாரணையில் சுரேஷ் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் கொலை மற்றும் கொள்ளைகள் நிகழாத நாளே இல்லை என்னும் நிலை ஏற்பட்டுள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். சென்னை கொடுங்கையூரில் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொடுங்கையூர் டீச்சர்ஸ் காலனி பகுதியில் நித்யஸ்ரீ என்ற பெண் பாலமுருகன் என்பவருடன் லிவிங் டுகெதரில் வாழ்ந்து வந்தார். இந்நிலையில் வீட்டில் யாரும் இல்லாத போது நித்யஸ்ரீ அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இந்நிலையில் அவரது பெற்றோர் நித்யஸ்ரீயின் இறப்பில் மர்மம் இருப்பதாகவும் சுமார் 25 சவரன் தங்க நகைகளை காணவில்லை எனவும் புகார் அளித்துள்ளனர். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மதுபோதையில் சட்டையை கழற்றி போலீசாரிடம் வாக்குவாதம் செய்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகியால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரியகுளம் தென்கரை பகுதியைச் சேர்ந்த தர்மராஜ் என்ற விசிக நிர்வாகி மதுபோதையில் பொதுவெளியில் சத்தம் போட்டு ஏதேதோ உளறி வந்தார். அப்போது அங்கிருந்த போலீசார் அவரை அங்கிருந்து கிளம்பும்படி அறிவுறுத்தினர். அதனை பொருட்படுத்தாமல் தர்மராஜ் சட்டையை கழற்றி ரகளையில் ஈடுபட்டார். என்ன செய்தாலும் தப்பித்துக் கொள்ளலாம் என்கிற தைரியத்தில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் அராஜக ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உங்களை பூரா உள்ளது சட்டம் இருக்குடா. சட்டத்தை பத்தி எனக்கு தெரியும். யாராவது கை செய்ய முடியும்? ஆம்பளை இருக்கீங்களா? இருக்கா? சட்டத்தை பத்தி படிச்சு நானு. சட்டத்தை பத்தி ஆடியா குறுமா படிச்சு நானு.